எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த லண்டன் மீட்டிங் அப்படிங்கிறது ஓவர். இந்த லண்டன் மீட்டிங்கில் 19 தலைவர்கள் சேர்ந்து என்ன முடிவு எடுத்தாங்க? கிங், யூகேனுடைய கிங் செலன்ஸ்கி அவர்களை கூப்பிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசியிருக்கார். அப்படி என்ன பேசியிருக்கார் அப்படிங்கிறது இன்னும் வெளி உலகத்துக்கு தெரியலை. ஆனால் யூகேனுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன பேசியிருக்கார் அப்படிங்கிறதுலாம் வெளி உலகத்துக்கு வந்துருச்சு. ஜெர்மனி என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும், ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய யூனியன் இருக்குல்ல, அவங்க என்ன முடிவுகள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இதுதான் இன்றைய கடைசி காணொளி. 3 காணொளிகள் பதிவு பண்ணியிருக்கோம் இன்றைய தினம். பார்க்காத டிபி டிப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துருங்க. ஒவ்வொன்றும் முக்கியமான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்கேன் என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லாத்தையும் பார்த்துடலாமா? மீட்டிங் பிட்வீன் ஜெலன்ஸ்கி அண்ட் த கிங். இவர் இந்த மீட்டிங்க்கு, அதாவது லண்டன் மீட்டிங்க்கு போகிறாரு. போன கொஞ்சம் நேரத்திலேயே கிங் அவர்களிடமிருந்து அழைப்பு வருது, என்னை மீட் பண்ணிட்டு போங்க தம்பி அப்படின்னு சொன்னால் அங்கே பறந்து போகிறாரு. கிங் அவர்களை மீட் பண்ணுறாரு அப்படிங்கிறதுலாம் தலைப்புச் செய்தியாக மாறுது. யூஎஸ் என்னப்பா யூஎஸ் போனால் பரவாயில்லை, யூகே நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்மர் அவர்கள் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஆனால் அதே யூகேனுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? நாங்கள் எங்களுடைய காலை உக்ரைனுக்குள்ளே வைக்க போகிறோம், வேணும்னா உக்ரைனுடைய வான்பரப்பில் எங்களுடைய ஃப்ளைட்டை பறக்க விடுறோம். ஆனால் என்ன, அமெரிக்காவினுடைய சில பல அந்த நுணுக்கங்கள் எல்லாமே எங்களுக்கு தேவை. அமெரிக்கா எங்களுடைய நண்பன் இல்லை அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்லிட முடியாது. சில நேரங்களில் இப்படிலாம் பிரச்சனைகள் வரும், ஆனாலும் அதை யூரோப்பு பார்த்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் ஒரு குத்து, இந்த பக்கம் ஒரு குத்து, தென்னை மரத்துக்கு ஒரு குத்து, பனை மரத்துக்கு ஒரு குத்து அப்படிங்கிற மாதிரி யூகே பிரைம் மினிஸ்டர் அவர்களுடைய ஸ்பீச் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், ஐரோப்பிய ஒன்றியத்திடம் காசு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான். ஆயுதம் இருக்கா இல்லையா? ஆயுதங்கள் போதுமான அளவுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்திடம்லாம் இருக்காது. அது எந்த நாடை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஜெர்மனியை வளர விடாமல் தடுப்பது தான் நேட்டோவினுடைய குறிக்கோள். அப்படிப்பட்ட ஜெர்மனிகிட்ட இப்போ ஆயுதங்கள் கூடுதலாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை. யூகே, ஃப்ரான்ஸ் இல்லையே. அப்போ யார்கிட்டப்பா ஆயுதங்கள் கூடுதலாக இருக்குது அப்படின்னு கேட்டால், ஒட்டு மொத்தமாக கூடுதலான ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய நாடும் ரஷ்யாவை எதிர்ப்பதற்கு துணிவு இருக்கக்கூடிய ஒரு நாடும் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது போலந்தை மட்டும்தான் சொல்லலாம். மீதம் இருக்கும் நாடுகள் எல்லாருமே கொஞ்சம் அப்படியே பெருசாக பேசினால் உள்ள ஒன்றும் இல்லை, டம்மி பாபா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி, இங்கே அதெல்லாம் இப்படி சொன்னால் மட்டும் உங்களுக்கு போதாதுல்ல, எக்ஸாக்ட் டேட்டா வேணும். அந்த டேட்டாவுடன் இன்னொரு காணொலி நான் பதிவு பண்ணுறேன். பட் மேலோட்டமாக பார்க்கும்போது இவ்வளோதாங்க அதனுடைய உண்மைத்தன்மை. இங்கே இருக்கக்கூடிய அடுத்ததா, உக்ரைன் நீட்ஸ் ஸ்ட்ராங் ஆர்மி அப்படிங்கிறத ஜெர்மனுடைய சான்சலர் ஸ்கோல்ஸ் அவர்கள் பேசியிருக்கிறார். ஜெர்மனுடைய இப்போதைய சான்சலர், வரக்கூடிய சான்சலர் வேறொரு நபராக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபார் ரைட் குரூப் தானே வின் பண்ணும் அப்படிலாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ ஸ்கோல்ஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபியூச்சர் அக்ரெஷன், ரஷ்யாவினுடைய ஃபியூச்சர் அக்ரெஷன் அப்படிங்கிறது மோல்டோவா மீதோ, ரொமானியா மீதோ, இல்லாட்டி பால்டிக் நாடுகள் மீதோ இருக்கும். அந்த நேரத்தில் இதே மாதிரியான சிக்கல்கள் எல்லாமே தடுப்பதற்கு யூரோப்புக்கு ஒரு ஸ்ட்ராங் ஆர்மி வேணும். இதாங்க சொன்னாங்க. யூரோப்பியன் யூனிஃபைடு ஆர்மி அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்களே, இந்த ஆர்மிக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தமிழ் பட்சத்தில் விலாவரியாக பார்த்துருக்கோம். பார்க்காத டிபி டிப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துருங்க. அது ஏன் விக்கி ஃபயர் அப்டேட்ஸை மட்டும் வியூகத்தில் போடுற அப்படின்னு கேட்டால், தமிழ் பட்சம் ஒரு வெல் ஸ்டாண்டர்ட், கண்டிப்பாக அப் டு டேட்டான இன்ஃபர்மேஷன், கண்டினியூஸ் ஃபயர் அப்டேட் வருதுன்னா அது தமிழ் பட்சத்தில் போகிறதுல எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. பட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சாதான் வீடியோ போட முடியும் அப்படிங்கிற நேரத்தில் அதை வியூகத்தில் போட்டுடலாமே அப்படிங்கிறதுனால தான் வியூகத்தில் இந்த மாதிரியான வீடியோக்கள் பதிவு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டினியூஸ் ஃபயர் அப்டேட் வருது, ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்ஸ் நொடிக்கு நொடி நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா அதெல்லாம் தமிழ் பட்சத்தில் தான் வரும். அடுத்ததாக, உக்ரைனுடைய இந்த ஸ்ட்ராங் ஆர்மி, இல்லாட்டி இப்போதைக்கு உக்ரைனில் ஸ்ட்ராங் ஆர்மி இருக்குன்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொன்னார்ல. ஸோ உக்ரைன்ட்டே இவ்வளோ ஸ்ட்ராங் ஆர்மி இருக்கே, அப்போ ஜெர்மனி சொல்கிற மாதிரி யூரோப்புக்கான ஒரு ஸ்ட்ராங் ஆர்மி தேவையா என்கிற கேள்விக்கு யூரோப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாருமே அவங்களுடைய ஜிடிபியை இன்னும் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, டிஃபென்ஸ்க்கு, ஜிடிபியிலேருந்து டிஃபென்ஸுக்கான ஒதுக்கீடு, பட்ஜெட் ஒதுக்கீடு அப்படிங்கிறத அதிகப்படுத்த வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2.5%, 3% அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாடும் அவங்களுடைய ஜிடிபியில் 4% ஆவது டிஃபென்ஸுக்காக ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரல் உயர்ந்து வருகிறது. ஸ்லோவேக்கியா, ஹங்கேரி போன்ற நாடுகள் ஆல்ரெடி இதற்கு எதிர்ப்பை தெரிவித்தார்கள். எங்களால் முடியாது சாமி, உக்ரைனை நம்பி நாசமாக போன நாடுகள் பட்டியலில் நாங்கள் வர்றதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஐரோப்பிய ஒன்றியம் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு ஸ்லோவேக்கியா, ஹங்கேரி போன்ற நாடுகள் நிச்சயமாக எதிர்ப்பை தெரிவிப்பார்கள். பட் இப்போ லண்டனில் வச்சு நடந்த மீட்டிங்கில் உக்ரைனுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஆர்மி வேணும், அதை யூரோப்பினுடைய ஆர்மியாக மாற்ற வேண்டும் அப்படின்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து நிறைய விஷயங்கள் பங்கெடுக்க வேண்டும், நிறைய காய் நகர்த்தல், குறிப்பாக நம்ம நிறைய டிஃபென்ஸ் பேஸ்டான எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறத அதிகப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் இன் அ ஜென்ரேஷன் மொமெண்ட் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா ஸ்டார்மர் அவர்கள்.
அப்படி அந்த சொன்னதற்கும் இப்போ ஜெர்மனியினுடைய சான்சலர் சொன்னதும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இதுதான் நமக்கு சரியான தருணம். இந்த தருணத்தை விட்டுட்டோம்னா இதே மாதிரியான ஒரு தருணம் கிடைக்காது. நம்ம யூரோப்பை காப்பாற்றுறதுக்காக, நார்னியாவுக்காக அப்படின்னு சொல்லிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி நம்ம யூரோப்புக்காக நம்மை செதுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜெர்மனியுடைய சான்சலர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அடுத்ததாக ரஷ்யா அப்படிங்கிற நாடு. ரஷ்யா cannot dictate terms of peace deal அப்படின்னு சொல்கிறத பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதாவது ரஷ்யா தான் இங்கே வந்து பீஸ் டீலை ஒத்துழைக்க வேண்டும், ரஷ்யா சொன்னால் தான் பீஸ் டீல் உருவாகும் அப்படிங்கிற ஒரு பீஸ் டீல் இங்கே உருவாகவே கூடாது. அவங்க அதை டிக்டேட் பண்ணக்கூடாது. அதை டிக்டேட் பண்ண வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உக்ரைன் தான். ஏன்னா பாதிப்படைஞ்ச நாடு உக்ரைன். ஸோ உக்ரைன் சொல்கிறது தான் சால சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மர் அவர்கள் சொல்வதால் அப்படியே எல்லாருமே வழிமொழிந்து போவார்கள் அப்படின்னு நினச்சி பார்த்துருப்பார் போல. ஆனால் என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டால், ரஷ்யாவினுடைய அனுமதி இல்லாமல் பீஸ் டீல் அப்படிங்கிறது சாத்தியமா என்கிற கேள்விக்கும் இதே யூகேனுடைய பிரைம் மினிஸ்டர் பதில் சொன்னார்கள் என்றால் ரொம்பவே நல்லது. ஸோ ஒரு பீஸ் டீலுக்கான டேர்ம்ஸை ரஷ்யாவால் சொல்ல முடியாது, ஒரு பீஸ் டீல் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸை ரஷ்யாவால் போட முடியாது அப்படின்னு சொல்லி இப்போ பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மர் அவர்கள் சொல்லியிருப்பது உக்ரைனுக்கு ஆதரவாக இருந்தாலும் எங்க 2 நாட்டு பிரச்சனை, 2 நாடுகளும் பேசி முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஒரு பெரிய மனுஷன். அதை விட்டுட்டு அவனால் சொல்ல முடியாது ஆனால் நாங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறது எந்த விதமான மனப்பான்பு? ஒருவேளை மறுபடியும் நீங்கள் இந்த காலனி ஆதிக்க அந்த இடத்துல இருக்கீங்களோ? நம்ம சொன்னால் கேட்டுக்கிட்டு வாங்கயா, உலகத்தில் நிறைய நாடுகள் இருக்குல்ல, 200 நாடுகள், பாதிக்கும் அதிகமான நிலப்பரப்பை கையில் வைத்திருந்த ஒரு நாடு யூகே அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆனால் இன்னைக்கு அவங்க சொல்கிறத கேட்கறதுக்கு 5 நாடு கூட இல்லை. கை வச்சு எண்ணி பார்த்தா கூட 5 நாடு கூட இருக்காது யூகே சொல்கிறத கேட்பதற்கு. என்ன பெருசாக அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க, நாங்களும் இந்த உலகத்தில் இருக்கோம், எங்களுடைய இராணுவம் பவர்ஃபுல்லான இராணுவம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் அது உறுதியாகுமா இல்லையா அப்படின்னு சொல்லி. அடுத்ததான் 5000 மோர் மிசைல்ஸை நீ வாங்கிக்கோப்பா, ஃபண்ட் என்டருக்கு எவ்வளோ 1.6 பில்லியன் யூரோ உனக்கு தாரேன், யூகே எக்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் டு பை 5000 மோர் ஏர் டிஃபென்ஸ் மிசைல் அப்படின்னு சொல்கிற ஒரு மெசேஜை கொடுத்துருக்காங்க. சார் இல்லை, இந்த ஃபைட்டர் ஜெட்டை அனுப்பிவிடுவேன் தான் சார் சொன்னீங்க, 5000 ஏர் டிஃபென்ஸ் மிசைல் வாங்கிக்கோன்னு சொல்லலையே. எப்போ சார் இந்த ஃபைட்டர் ஜெட் மிசைல் அனுப்புவீங்க? ஹலோ புஷ்பா பாரா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அதே மாதிரி எப்போ சார் இந்த ஃபைட்டர் ஜெட் அனுப்பி விடுவீங்க அப்படின்னு சொல்லி இனிமேல் யுக்ரைன் கேட்குமே. உக்ரைன் கேட்க அதுக்கு யூகே என்ன பதில் சொல்ல போகிறாங்க? வி ஆர் ரெடி டு டூ இட் வித் அதர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளேன்ஸ் இன் த ஏர், பூட்ஸ் ஆன் த கிரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பூட்ஸ் ஆன் த கிரவுண்ட்னா அங்கே அந்த பேட்டில் ஃபீல்டில் எங்களுடைய கால்களை வைக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம், அதாவது யுத்தத்தில் நாங்கள் பங்கு பெறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இப்படி சொன்னதோடு மட்டும் நிற்காமல் ஏதாவது முடிவெடுத்து அங்கே கொஞ்சம் இராணுவ வீரர்கள், யூகேனுடைய இராணுவ வீரர்களை அனுப்பினீர்கள் என்றால் அதை சரியாக பதம் பார்க்கும் அந்த முடிவில் ரஷ்யாவும் வடகொரியாவும் காத்திருக்கிறார்கள். கொஞ்சம் பார்த்து சூதானமாக கால் வைங்கப்பா அப்படிங்கிறது நம்முடைய தாழ்மையான வேண்டுகோள். அடுத்ததா ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய முக்கியமான தலைவர் உர்சுலா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அர்ஜென்ட்லி ரியாம், சீக்கிரமாக உக்ரைனுக்கு ரியாம் நிறைய ஆயுதங்களை ரீஃபில் பண்ண வேண்டியதாக இருக்குது, எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, அதுவும் சீக்கிரமாக செய்ய வேண்டியிருக்கு, உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உர்சுலா அவர்கள் சொன்னோன்னே எல்லாம் நடந்துருமா? உர்சுலா அவர்கள் இப்படி ஒரு சொல்லியிருக்காங்க, ஆல் யூரோப்பியன்ஸ் மஸ்ட் இன்வெஸ்ட் டிஃபென்ஸ் அண்ட் அக்சலரேட் மிலிட்ரி ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிலிட்ரி ப்ரொடக்ஷனை அக்சலரேட் பண்ணணும், கூடுதலாக நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கணும், ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தா மட்டும்தான் உக்ரைனாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி இன்னும் பல நாடுகளாக இருக்கட்டும், ஃப்யூச்சரினுடைய த்ரெட்டாக இருக்கட்டும், இதுலேருந்துலாம் நம்மளால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பது. அங்கே எல்லாருமே காசை செலவழிக்க போகிறாங்க. எப்பா யூரோப்பில் வாழக்கூடிய மனிதர்களே, தமிழர்களே, தமிழ் பட்சம் பார்க்கக்கூடிய டிபி ட்ரூப்ஸே, கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கோங்க. உங்கள் பணத்துக்கு ஆப்படிக்க போகிறாங்க எங்களுடைய தலைவர்கள். தெளிவாக இங்கே புரியுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வாதாரத்தில் கை வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நடந்திருக்கக்கூடிய மீட்டிங் சொல்லக்கூடிய உண்மை. அமெரிக்காவினுடைய எய்ட் அப்படின்னு சொல்லும்போது இதுவரையிலும் ஜோ பைடனுடைய அரசாங்கம் 175 பில்லியன் அமெரிக்க டாலரை கொடுத்துருந்தாங்க. ஆனால் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய அரசாங்கம் 0 பில்லியன் அமெரிக்க டாலரை கொடுத்துருக்காங்க என்பது தகவல். அமெரிக்காவினுடைய செக்ரட்டரி என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? We will not give you money until you come to us in peace. அமைதிக்கு திரும்புகிற வரைக்கும் உனக்கு பணம் அப்படிங்கிறதே கிடையாதப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். இப்படி முடித்ததோடு மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை எல்லாமே நாளை மறுபடியும் தமிழ் வியூகத்தில் இதே மாதிரி எப்போ அப்டேட்டான இன்ஃபர்மேஷன் வருதோ அந்த டைம் உங்களுக்கு வீடியோ வந்துடும். எதுக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மட்டும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவையில்லாமல் அதிகமாக வந்து யூடியூப்பில் டைமை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பாருங்கள். ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி யூடியூப்பை சுற்றி ஓடிட்டுருக்கு. அந்த கான்ட்ரவர்சிலாம் சிக்கி சின்னாபின்னமாகாமல் உங்களுடைய அறிவையும் உங்களுடைய நேரத்தையும் செயல்படுத்துங்கள். நல்ல விஷயங்கள், தேவையான விஷயங்கள் மட்டும் பாருங்கள். நாட் ஒன்லி யூடியூப், எல்லா மீடியாவும் நான் பார்த்து தான் சொல்கிறேன். ஸோ நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். குட் நைட். நன்றி, வணக்கம்.